சார் வணக்கம் சார். சார் இப்போது சீமான் அவர்களுக்கு எதிராக அவர்களோட தம்பிகள் திரும்பிட்டதாகவும் அவருடைய ஒவ்வொரு ஆடியோக்களும் வீடியோக்களும் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும், அதாவது ஏற்கனவே இப்போ சமீப காலமாக அவரோட ஆடியோக்கள் அதிகமான முறையில் வலைதளங்களில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அவர் பேசுகிற தப்பான வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை அவரோட தம்பிகளுக்கு எதிரான பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் லீக் ஆகிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நடிகையோட வீடியோ கூட ஒரு லீக் ஆச்சு. அதே போல் நிறையா வீடியோக்களை லீக் பண்ண போகிறதா தம்பிகள் மிரட்டுறதாகவும், கட்சியை விட்டு நிறையா நிர்வாகிகள் வெளியேறதாகவும் தகவல்கள் வெளியாகுது. நாம் தமிழர் கட்சி அப்படின்றது சீமான் அவர்கள் அப்படின்ற ஒரு சாதாரண மனிதர்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக ஒரு 8.something% எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டு அரசியலில். ஜெயலலிதா கலைஞர் இருந்த பீரியட்லேயே அந்த இதுலேருந்து வந்திருக்காரு. ஆனால் அப்படி உள்ள ஒரு நபரை இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்படி நடக்குது. இது யார் சதி செய்கிறா? சீமான் அவர்களுக்கு விஜய் தான் ஸ்கெட்சு போட்டிருக்காரா? சீமானுக்கு எதிராக தம்பிகள் சீமானோட லீலைகள் வீடியோலாம் வெளியிட போகிறாங்களா? யாருமே சொல்லாத அதிர்ச்சின்னு தான் டைட்டில் வச்சுருக்கோம். தம்பிகள் அப்படி என்ன உண்மையை உடைக்க போகிறாங்க? எங்கள் வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இப்போ நிறைய எதிரிகள் உருவாகிட்டாங்க. வெளியிலேருந்து உருவாகலை, அவர் கட்சிக்குள்ளே உருவாகிட்டாங்க. அவர் கட்சியில் இருந்த முக்கியமான நிர்வாகிகள்லாம் இப்போ தொடர்ந்து பலரும் கூட்டம் கூட்டமாக வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சிங்கிறத 4-5 தம்பிகள் கட்சிங்கிற மாதிரி சுருங்கிருச்சு. அதில் இனிமேல் முக்கியமான ஆளுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவருக்காக உழைச்ச நிறையா பேர் இன்றைக்கி புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அவங்க சொல்கிற கருத்துக்களையெல்லாம் அவர் வாங்குறதே இல்லை. சீமான் ஒரு 4-5 பேர் கைக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. அந்த 4-5 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அவர் கேட்குறாரு, அவர் அதைத்தான் செய்கிறாரு. அதனால் நாம் தமிழர் கட்சியோடைய கதை முடிஞ்சிருச்சு. இனிமேல் அது ஆட்சியை பிடிக்கிறது, அரசுக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராசா அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியோட இருந்த தொண்டர்களே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி இதை பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப, இதுக்கு யாராச்சும் நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வேலை பார்க்குறாங்களா, எதிர் வேலை பார்க்குறாங்களா, சூழ்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு பல கேள்வி கேட்டீங்க. சூழ்ச்சி அரசியலில் எல்லோரும் பண்ணத்தான் செய்வாங்க. ஒருத்தர் இப்போ புதுசாக ஒரு கட்சியை திறக்கிறாருன்னா, நம்ம கட்சியிலேருந்து ஆளுகள் அவர் எதுவும் போட்டு கொண்டு போயிடுவாரோ, நம்மளுக்கு எதிரியாக வருவாரோ, அவரால் நம்மளுக்கு வாக்கு பாதிக்குமோங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்கும். அந்த கவலை யாருக்கு அதிகமாக இருந்திருக்கு? விஜய்க்கு இருந்திருக்குங்கிறது விஜய் அவருடைய முதல் மாநில மாநாட்டில் பேசின பேச்சிலேருந்து தெரிய வந்துச்சு. இந்த பேச்சை சீமான் எதிர்பார்க்கலை. சீமான் நம்ம தம்பி விஜய் நம்ம கூட வந்துடுவார், அவர் கட்சியிலேயே தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கிறாரு, திராவிடங்கிறத சொல்லவே இல்லை. ஸோ நம்மளுக்கு கருத்துக்கு ஒத்து வந்துட்டார், அவரும் நம்மளும் சேர்ந்து ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கிடலான்னு கனவு கண்ட சீமானுக்கு அவர் கனவையெல்லாம் பூரா பெரிய சம்மட்டி எடுத்து அடித்து நொறுக்கிட்டார் விஜய். அப்படி அடித்து நொறுக்குனது ஒன்று தான் கொதிப்படைய ஆரம்பிச்சிட்டார் சீமான். இவர் கொதிப்படைய ஆரம்பித்த பிறகு இந்த கொதிப்பு என்ன ஆயிடுச்சு? இப்போ அவர் வாயிலிருந்து சூடான பல செய்திகள் வர ஆரம்பித்தோன்னே இதுக்கு விஜய் பதில் கொடுக்குறாரோ பதில் கொடுக்கலையோ தெரியலை. இந்த பேச்சு பிடிக்காம அந்த சீமான் கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. அப்படி வெளியேற வர்ற மாதிரி செட்டப் பண்ணி விஜய் போன்றவங்க, திமுக போன்ற கட்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு செய்தி வருது. நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அது நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சியாக வந்துடும். திமுகவுக்கு எதிராக நம்ம தான் வரணும், அண்ணா திமுகவையே முன்னேற விடக்கூடாது, பாஜக தான் வரணும்னு சொல்லி பாஜகவில் உள்ளவங்கெல்லாம் ஒரு பிளான் போட்டோம். நாம் தமிழரையும் அடிக்கணும், அண்ணா திமுகவையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், இதுக்கு நம்ம ஒரு ஆள் வேணும். அப்படி ஒரு ஆளை நம்ம ஏற்கனவே ரஜினிகாந்தை கொண்டு வர முயற்சி பண்ணோம், ரஜினிகாந்த் நம்மளை ஆளை விடுங்களையான்னு போயிட்டாரு. இப்போ நம்மளுக்கு விஜய் கிடச்சிருக்கிறாரு, விஜயை வச்சு நாம் தமிழர் சீமானையும் அடிக்கணும், அண்ணா திமுகவையும் வலுவிளக்க செய்யணும். வலுவிளக்க செஞ்சுட்டு விஜய் மூலியமாக பாஜகவை வளர்த்து திமுக பாஜகங்கிற ஒரு நிலையை கொண்டு வரணுங்கிற மாதிரி பாஜக திட்டம் போடுதுன்னு ஒரு செய்திகள் வருது. இந்த செய்தியெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுக்கு காரணம்
சமீபத்தில் சில வாரங்களாகவே தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள்லாம் அதை விட்டு விலகிறேன்னு சொல்லி சீமான் அவர்கள் மேலே குற்றம் சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, அவரை பற்றி நிறையா லீலைகள்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. இப்படி ஒரு தனி மனித தாக்குதல் பேசுகிறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிவிட்டு நம்ம செய்திக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். என்ன லீலை? அவரை பொறுத்த வரைக்கும் அவரை தனி மனித தாக்குதல் பண்ணிட்டு வந்தவங்க அவருடைய ஏற்கனவே நானும் அவருடைய மனைவி, நான் தான் முதல் மனைவின்னு சொல்லிட்டு வந்த விஜயலட்சுமி தான் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, சீமானை போட்டு தாக்குறாங்க, சண்டை போடுறாங்க, சமாதானம் போகிறாங்க, பெங்களூருக்கு போயிடுறாங்க, திருப்பி வர்றாங்க, சண்டை போடுறாங்க. இப்போ பாருங்கள், விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட அந்த அம்மா அங்கேருந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏய் சீமான் உன்னை நான் விட மாட்டேன்னு அப்படிங்கிறாங்க. சீமான் எப்படி ஆவேசமாக பேசுகிறாரோ அதே ஸ்டைலில் விஜயலட்சுமியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மா தான் என்ன பண்ணுறாங்க, இவரை பற்றி நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் மேலே ஏதோ லீலைகள் இருக்குது, இவர் ஒரு தவறான ஒரு வேலையில் செஞ்சாருங்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தி சிலர் பேசினாலும், குறிப்பாக திருச்சி சிவா அவர்களுடைய மகன் திருச்சி சூர்யா என்ன பண்ணுறாரு, சில காணொலிகளில் சொல்லியிருக்காரு, எங்கிட்ட சில வீடியோக்கள் இருக்குது, அதை நான் கடைசியாக போட்டேன்னு வச்சுங்க, அதோட சீமான் லைஃப் முடிஞ்சு நாம் தமிழர் கட்சி க்ளோஸுங்கிற மாதிரி சொல்கிறார ஒழிய, அப்படி அவர் என்ன வீடியோ வச்சுருக்காரு, என்ன பண்ண போகிறாரு நம்மளுக்கு தெரியலை. அப்படி அவர் எதுவும் செஞ்சாலுமே அது அரசியல் நாகரிகம் இல்லைன்னு தான் நம்ம கருத்து நினைக்கிறோம். ஒரு மனிதனுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸை தாக்குறது அவ்வளோ தூரம் நல்லதில்லை. கொள்கை ரீதியாக அவர்கிட்ட கோளாறு இருக்குது, அரசியலில் அவர் பேசக்கூடிய பேச்சில் தவறு இருக்குது, கட்சி நடத்தக்கூடிய விதத்தில் தவறு இருக்குது, மக்களுக்கு கொண்டு போய் சொல்லக்கூடிய செய்திகளில் அதெல்லாம் பேசலாம். ஒரு தனி மனித தாக்குதல் அரசியலில் செய்யக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து. அப்படி ஏதாவது சீமான் அவர் அறியாமல் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறை பெருசாக போட்டு ஒரு மனிதனை மிரட்டுறது நல்லது இல்லைங்கிறது நம்ம கருத்து. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். நீங்கள் பேசுனதுலேருந்து நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய ஏதோ ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு தெளிவாக தெரிய வருது. அது எப்படி தெரிய வருது? உதாரணத்துக்கு சமீபத்திலோட நெல்லையில் நாம் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கூட்டம்னு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது எங்கே நடந்திருக்கு? பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு உள்ளே போகிற ஆளுகிட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் இல்லாத நிலைமையாக செல்ஃபோனுங்களை மொபைல் ஃபோனை பூரா வாங்கிடுறாங்க. அப்போ அதில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஃபோனை கொண்டு போகிறாங்க சைலண்டில் போட்டுக்கிறோம். இல்லை, நீங்கள் கொண்டு போகக்கூடாது. ஏங்க கொண்டு போகக்கூடாது? நீங்கள் உள்ளே போனால் வீடியோ எடுப்பீங்க, ஏதாச்சும் செய்தியை வெளியே விடுங்க. என்னங்க நம்ம அப்படி தப்பாக பேச போகிறோம்? இல்லைங்க, அதெல்லாம் சீமான் உத்தரவுங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக செல்ல பிடுங்குறாங்க. அப்போவே சீமானுக்கு உறுதுணையாக இருந்த இந்த கட்சிக்கு பாடுபட்ட மிக முக்கிய நிர்வாகிகள்லாம் அப்செட் ஆகிடுறாங்க. ஆகா, இல்லைன்னா நம்மளை இவ்வளோ தூரம் கேவலப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி வருத்தத்தோடு உள்ளே போகிறாங்க. அப்படி கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப குறிப்பாக ஒரு முக்கியமாக அந்த தொகுதியில் இருந்த சத்யாங்கிற தேர்தல் இருந்தாங்கல்ல ஒரு அம்மா, அவருக்கு பவர் ஏஜெண்டாக இருந்து 6 சட்டமன்ற தொகுதியிலையும் தன்னுடைய முழு உழைப்பை பயன்படுத்தி அந்த அம்மாவை வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு தன்னுடைய உடல் உழைப்பு, பொருள் உழைப்பு எல்லாத்தையும் செலவழித்து கிட்டத்தட்ட 87,000 ஓட்டு வாங்குறதுக்கு காரணமாக இருந்த அந்த தேர்தல் பொறுப்பாளர் அவர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏதோ ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இப்போ பாருங்கள். இந்த தடவை வேட்பாளர் இந்த சத்யாவுடைய பவர் ஏஜென்ட். அப்போ 6 தொகுதிக்கு பயணிச்சிருக்காப்புல வேட்பாளர் கூட. அப்போ 6 தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு சில கருத்துக்களை அண்ணன்ட்ட முன்வைக்கலான்னு சொல்லி அவர் எந்திரிச்சு நின்று, அண்ணே இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குண்ணே, நான் பேசணும்னு. அவர் இல்லைடா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நான் பேச தான் வந்திருக்கேன், நீங்கள் பேசுகிறத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா. அப்போ அண்ணன் மாவட்ட கலந்தாய் கூட்டம் தானே, இப்போ எங்கள் கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்துக்கலாமா அப்படின்னும் போது, இல்லை அப்படின்னு சொல்லி இவன் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறார். ஏன்னா நீ ஜாதி ரீதியாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் ஓப்பன் மீட்டிங்கில் வச்சு இவன் என்ன பண்ணுறது, வெளியே போக சொல்லுவார். வெளியே போடாண்ணா, நான் சொல்கிறத கேட்குறாந்தா இல்லை, இல்லைனா வெளியே போ அப்படிங்கிறாரு. ஸோ தம்பி வெளியே போயிட்டாப்ல. எங்களுக்கு அதை பார்த்தா எனக்கு போகும். முக்கியமான பொறுப்பாளி அந்த சத்யாவுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டிருக்கிறாரு. 10 வருஷமாக கட்சியில் இருக்கிறாரு. 6 சட்டமன்றத்திலையும் முழுசாக வேலை பார்த்தவர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் ஆலோசனை சொல்கிறது தானே கூட்டம் வச்சுருக்கிறீங்க, அப்போ நான் சொல்லலான்னு எந்திரிக்கிறவே வாயை திறக்காத உட்காருன்னு சொல்லி எங்களை மிரட்டுறீங்க.
நீ சொல்கிறத நான் கேட்க வரல, நான் சொல்கிறத நீ கேட்கணும், இல்லாட்டி வெளியே போயான்னு சொன்னால் இது என்னங்க கட்சி அப்படின்ட்டு அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போகிறாருல. என்னங்க அவரை இப்படி அனுப்பிச்சிட்டிங்கன்னு இன்னொரு சில ஆளு எந்திரிக்கிறாங்க. நீங்களும் போகிறாங்க வெளியே போங்கய்யா, கட்சி நான் தான் கட்சி, இது நான் வச்ச கட்சி, நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நீங்கள் பேசுகிறத நான் கேட்க வரலேண்டா. இது என்னங்க கட்சியா, சர்வாதிகார ஒரு கம்பெனியா? இவர் வந்து ஆளை வெளியே போய் சொல்கிறாரு. அப்போ அந்த பவுன்சர்கள் இருக்காங்கல்ல, பவுன்சருங்கள எதுக்குங்க வருவாங்க? மிகப்பெரிய அவர் சொல்கிறாரு மிகப்பெரிய கூட்டங்கள் 5000 10,000 பேர் போடுற பொதுக்கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான தலைவர்கள் வந்தால் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக தான் பவுன்சர் 2 பேரும் அப்படி வருவாங்க, அரவணைச்சிக்கிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே ஒரு கட்சிக்காரங்க 300-400 பேர் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு எதுக்கு உங்களுக்கு பவுன்சரு? அந்த பவுன்சரை கொண்டாந்து எங்களை அடித்து வெளியே துரத்துறீங்க. இப்படி இருக்கிறப்ப சாட்டை துருவ மேடையிலேருந்து அடிக்க வர்றாரு. அவர் சொல்கிறாரு, இப்போ இந்த சாட்டை துருவ மாதிரி 4-5 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை நடத்துனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூடிய விரைவில் 4-5 தம்பிகள் கட்சியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வெளியே போனவருக்கு வக்காலத்து வாங்கினவங்களும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, நாங்கள்லாம் 8 வருஷம் 10 வருஷமாக அந்த நாம் தமிழர் கட்சிக்காக உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், கொடி ஊண்டினோம், தோரணம் ஒட்டினோம், போஸ்டர் ஒட்டினோம், செவரு விளம்பரம் எழுதினோம், கூட்டம் நடத்தினோம், கொஞ்சம் கொஞ்சமாக காசு வசூல் பண்ணி கட்சிக்காக அங்கே பிரச்சாரங்கள் பண்ணோம், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நான் தான் கட்சிங்கிறாரு. இதெல்லாம் வந்து சீமானா செஞ்சுக்கிட்டு இருந்தார், நாங்கள்லாம் களப்பணியில் செஞ்சோம். அவர் சீமான் அண்ணன் வந்து தொலைக்காட்சிகள்லையும் மீட்டிங்லேயும் பேசிட்டு போயிடுவார். ஒரு கூட்டம் நடத்துகிறோன்னா அந்த கூட்டத்துக்கு 10-15 நாள் பார்க்குற வேலை நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற ஆவேசமாக பேசிட்டு சொல்கிறாங்க. இனி இந்த கட்சியில் இருந்து புண்ணியம் இல்லை, கட்சியில் இருக்கிறவங்களும் மரியாதை இல்லை, கருத்துகளுக்கு மரியாதை இல்லை, அதனால் நாங்கள்லாம் வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வெளியே போகிறது வந்து இவங்களா யதார்த்தமாக போகிறாங்களா, இல்லை இவங்களுக்கு ஏதாச்சும் கோபம் வர்ற மாதிரி ஏற்கனவே பின்னாடி யாராச்சும் பேக்ரவுண்டில் இருந்து சாவி கொடுக்குறாங்களா, இல்லை இப்படி போங்கன்னு சொல்லி திட்டமிட்டு நடத்தி வைக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆக இப்படி போகிறவங்கெல்லாம் வந்து ஏதோ வேற ஒரு கட்சிக்கு போக போகிறாங்க. அப்படி போனால் அது எந்த கட்சிக்கு லாபமாக இருக்கும், எந்த கட்சிக்கு பாதிப்பாக இருக்குங்கிறப்ப அரசியல் நோக்கர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்படி போகிற இளைஞர்கள்லாம் நேராக எங்கே போவாங்க, விஜய் கட்சிக்கு தான் போவாங்க. சரி, அப்படி விஜய் கட்சிக்கு போகிறதுனால இது யாருக்கு பாதிப்பாக இருக்கும்? யாருக்குமே பாதிப்பாக இருக்காது. நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு மட்டும்தான் பாதிப்பாக இருக்கும். காரணம், அவர் 1%லேருந்து 8.22% வளர்ந்துருக்கிற சீமான் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளால் வரக்கூடிய 2026 தேர்தலில் 2% 3%க்கு மேலே இவர் ஓட்டு வாங்கவே மாட்டாருன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதுக்கு காரணம் வந்து இவர்கிட்ட இருக்கிற கூட்டத்தில் பாதி இளைஞர்கள் வந்து விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த விஜய் கட்சிக்கு போகிற ஆளுங்களால வந்து அதிமுகவுக்கு திமுகவுக்கு பாதிப்பு கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் பாதிப்பு. அதனால் வரக்கூடிய 2026 தேர்தலில் இதுவரைக்கும் 8.22% எடுத்த நாம் தமிழர் கட்சி ஒருவேளை 12-14% எடுத்தால் கட்சியில் நிலை பெற்றுடும். 2031 ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்துடும். அப்படி இல்லாமல் இவருடைய கட்சியில் ஆளுக பூரா போயிட்டாங்கன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 2% ஓட்டு வாங்கிச்சுன்னா அதோட நாம் தமிழர் கட்சியோட சாப்டர் காலி அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு, இந்த ஆள் போகிறாங்க கட்சியில் சேராங்கிறதுலாம் செட்டப்புங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து எவனும் போக கிடையாது. அப்படி போனான்னா போன ஆளை வந்து அவங்கள ஒன்று அந்த உறுப்பினர் காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது, அவங்க ஆளுகளே கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நாம் தமிழ்லேருந்து விலகிட்டு வந்துட்டாங்க, எங்கள்கிட்ட சேர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏதோ கட்சிக்கு விரோதமாக நடக்கிற 4 பேர் 5 பேர் ஒவ்வொரு மாவட்டங்களில் போகிறது இதெல்லாம் சகஜம்தான், எல்லா கட்சிக்கும் போகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி செய்தியை மட்டும் இதை பெருசாக்கி பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த சீமான் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் கட்சியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இவருடைய பேச்சு வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கலை, இவர் முக்கியமாக இந்த சாட்டை துறைமுறைங்க மாதிரி 2-3 பேரை வச்சுக்கிட்டு வல்கரான பேச்சு பேசிக்கிட்டு ஜாதி பேச்சு பேசிக்கிட்டு ஜாதியில் உள்ள எல்லா ஜாதி மக்களுக்கும் வந்து சீண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதிக்கு சண்டை வர்ற மாதிரி ஒரு பேச்சு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு சில அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க. அந்த நாம் தமிழர் கட்சியை பிடிக்காமல் வெளியே வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, சீமானவருடைய பேச்சுகள்லாம் பாருங்கள்,
எந்த பேச்சு எடுத்தாலும் ஜாதி ஜாதி ஜாதின்றே தாங்க வரும். அவர் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாருன்னா அந்த அரை மணி நேரத்தில் 2 தடமாச்சும் ஒரு 10 ஜாதியை சொல்லாமல் அவர் பேச மாட்டார். ஏதாச்சும் 2 ஜாதியை தூக்கி பேசுவார், இல்லை 2 பேரை இறக்கி பேசுவார். இல்லை நீ அப்படி வந்தவன், நீ இப்படி வந்தேன், உனக்கு இந்த உரிமை, உனக்கு அந்த உரிமை, நீ வாழலாம் நான் ஆளலான்னு இப்படி சொல்லி சாதி சாதின்னு பேசுகிற முக்கியமான ஆள் சீமான் தாங்க. அவர் பேச்சை வேண்டாம் கவனிங்க. என்னென்ன ஜாதி இருக்குதுன்னு பட்டியல் போட்டு சொல்லுவார். யார் சில அரசியல் நோக்கில் சொல்கிறாங்க. அவர் பேச்சில் சொல்லுவார், நாடார், செட்டியார், முதலியார், முக்குளத்தோர், முத்திரையர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், வன்னியர், அருந்ததியர், குறவர், யாதவர், முஸ்லீமு, கிறிஸ்தவர், இப்படி என்னென்ன ஜாதி இருக்கோ அவ்வளோ ஜாதின்னு சொல்லிக்கிட்டு ஜாதி ஜாதி ஜாதின்னு பேசுகிற ஒரே ஆள் யார்? இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் மட்டும்தான். அடுத்து இதே மாதிரி ஜாதி பேச்சை சொல்லி பேசுகிற ஆள் நீங்கள் கவனிங்க. யார் சொல்கிறாங்க? இந்த அரசியல் நோக்கர்கள். நீங்கள் இந்த தொலைக்காட்சி டிபேட்லாம் பார்த்தா தெரியும். அடுத்து ஒருத்தர் இருக்கிறாருங்க, வாயை திறந்தாருன்னா அவர் 5 நிமிஷம் பேச்சில் 1 நிமிஷமாச்சும் ஜாதியை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். அவர் தான் இந்த பாஜக ஆர்எஸ்எஸோடைய ஆதரவாளர். அவர் வேணால் ஆனால் செய்தி விமர்சகரை இந்த அரசியல் வச்சுக்கிட்டு வருவார். ஆனால் அவர் உண்மையில் வந்து ஆர்எஸ்எஸ்காரர், பாஜக ஆதரவாளர். ரவீந்திரன் துரைசாமிங்கிறவர் அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து அடுத்த 3வது முறையாகவும் 4வது முறையாகவும் மோடி அவர்களை கொண்டாந்து நிறுத்துறது தான் என் வேலை. தம்பி விஜயோட நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வாங்க, உங்களை வந்து இந்த 2029 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் எம்பியாக நிறுத்தி சென்ட்ரலில் மினிஸ்டர் வாங்கி தரேனோட நான் சொல்லியிருக்கேங்கிற அளவுக்கு பாஜகவுடைய ஆதரவாளர் இருக்கிற இந்த ரவீந்திரன் துரைசாமி இது மாதிரி வாயை திறந்தால் ஜாதி ஜாதின்னு பேசுவார். இப்படி ஜாதி பேசி ஜாதி அரசியல் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காதனால தாங்க சீமானை விட்டு எல்லாருமே வெளியே வர்றாங்க. அதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீமானுடைய அந்த பேச்சு அந்த கொள்கையெல்லாம் கவர்ந்தாள். அப்போ திமுக அண்ணா திமுக பிடிக்காத அளவுக்கு ஏற்கனவே ஒரு பேசி பேசி அவங்கள சரி கட்டி வச்சுட்டதுனால இவங்க எங்கே போவாங்க? விஜய்கிட்ட தான் போவாங்க. ஆனால் உண்மையிலே விஜய் வந்து வித்தியாசமான கொள்கை உடையவரானா அப்படி இல்லைன்னு அவரையும் சந்தேகப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்து அண்ணா திமுகவுடைய கூட்டணியை எப்படியாச்சும் உண்டாக்கணும்னு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அதுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உன்னோட கூட்டணி இல்லைன்னு உறுதியாக நின்ற பிறகு இந்த அண்ணா திமுகவை பலகீனப்படுத்துறதுக்கு ஒரே வழி விஜய் அப்படின்ட்டு விஜயை செட்டப் பண்ணி விட்டுருக்கதே டெல்லி தான். ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களை வச்சு தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் கால் ஊன்றலான்னு நினச்சவங்களுக்கு ரஜினிகாந்த் முடியலை, எனக்கு அரசியல் வேறான்ட்டு போயிட்டதுனால அந்த இடத்துல விஜயை கொண்டாந்து நிறுத்தி நீ என்ன வேணாலும் செய்யி, நாம் தமிழரையும் அடிக்கணும், அந்த அதிமுகவையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், பாஜகன்னா பாஜகவுக்கு போட்டி, திமுகவுக்கு போட்டி, பாஜகங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த டீமு தான் விஜய் டீம்னு சொல்லி இப்படியும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆக எதுவாக இருந்தாலும் இதோடைய ரிசல்ட் எப்போ தெரியும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் எப்படி ஓட்டு வாங்குறாங்க, யார் ஜெயிப்பாங்க, எந்த கூட்டணி வருங்கிற ஒரு நிலையில் வரக்கூடிய ரிசல்ட்டு தான் அந்த கட்சிகளுடைய அடுத்த வளர்ச்சியையும் அல்லது வீழ்ச்சியையும் கொடுக்கும். அப்படி வர்றப்ப 2026 தேர்தலில் திமுகவுடைய இப்போ இருக்கிற நிலவரப்படி இந்த கூட்டணி அப்படியே உறுதியாக இருந்தால், யார் சொல்கிறா, பாண்டே சொல்கிறாரு, அந்த ரங்கராஜ பாண்டே என்ன சொல்கிறாரு, அவர் பாஜக ஆர்எஸ்எஸ்கார், அவரே சொல்கிறாரு இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த கூட்டணி உறுதியாக இருந்தால் 2026லையும் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி 200 சீட்டை திமுக பிடிச்சி அதுதான் ஆட்சியை பிடிக்கும். அதுக்கு எதிராக இவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பே தெரியலை அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ அந்த 2026 தேர்தலில் 4 முனை 5 முனை போட்டி வந்தால் நாம் தமிழர் கட்சி 8.22லேருந்து 12-14% எடுத்தால் மட்டும்தான் அடுத்து அதுக்கு அரசியல் வாழ்வு. ஒருவேளை அது குறைஞ்சி அந்த நாம் தமிழில் உள்ள 4% இளைஞர்கள் வந்து ஒருவேளை விஜய் பக்கமோ அல்லது வேறு கட்சி பக்கமோ போயிட்டு இவருடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சா அதோட நாம் தமிழருடைய அரசியல் அஸ்தமனமாயிருன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்படி வித்தியாசமாக சொல்லக்கூடிய பலதரப்பட்ட கருத்துக்களை பற்றி இந்த உள்ளத்தொழிலுடைய நேயர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் என்னவாக இருக்கும்? நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ பெரிய குழப்பம் வர்றதுக்கு என்ன காரணம்? யாராச்சும் உள்ளே இருந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்களா, அல்லது சீமானுடைய நடவடிக்கை சரியில்லாதனாலயா, அல்லது சீமான அடுத்து இருக்கிற 4-5 பேர் தவறான வழிகாட்டுதலை சீமானை வழி நடத்துகிறாங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசியல் செய்திகள்
நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகள் எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் சார்பும் இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டு 4 சுவருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.